இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். காரணம், நீர் இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். ஒரு புதிய விடியலை காண எங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை தந்திருக்கின்றீர். ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்வது தகுதியாகும். எனவே இந்த நாளிலே நீர் செய்யவிருக்கின்றதை எங்கள் மூலமாக செய்யும். உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை தொடட்டும். எங்களுடைய குடும்பத்தோடு இரும், எங்களுடைய பிள்ளைகளோடு இரும், எங்களுடைய வாழ்க்கை சூழல்களோடு இரும். நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லுமிடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். அருமையான இறைவார்த்தை. இறைவார்த்தை என்ற அந்த பைபிளை பற்றி, விவிலியத்தை பற்றி நமக்கு சொல்லுகின்றதுதான் இந்த இறைவார்த்தை. தினமும் இறைவார்த்தை, தினமும் ஒரு இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தையை இரவும் பகலும் தியானிப்பது, அதை சிந்திப்பது, அதிலிருந்து கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை பெறுவது. அது மட்டுமல்ல, செல்லுமிடமெல்லாம் அந்த இறைவார்த்தையை சுமந்து செல்வது. அன்புமிக்கவர்களே, நான் எல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த பைபிளை எப்பவுமே என்னுடைய பேக்ல போட்டுட்டே இருப்பேன். எங்கு சென்றாலும், எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இறைவார்த்தையை சுமப்பேன். காரணம் என்னவென்றால், நான் இறைவார்த்தையை சுமந்தால் அந்த இறைவார்த்தை என்னை சுமக்கும் என்பது எனக்கு தெரியும். எனவே செல்லுகின்ற இடத்திலெல்லாம் நான் அதை கொண்டு செல்லும் போது, அதை சுமந்து செல்லும் போது அதிலிருந்து ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. எந்த பயணமும் வீணானது மாதிரி இல்லை. எந்த பயணமும் எனக்கு வேஸ்ட் ஆகல. காரணம் என்னவென்றால், அந்த இறைவார்த்தை என்னை தாங்கி பிடிக்கின்றது. அனைத்திலும் வெற்றி கிடைக்கின்றது. செல்லுகின்ற இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. நோய்களை குணப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலும் சக்தியும் அந்த இறைவார்த்தைக்கு உண்டு. எனவே நோயாளிகளை சந்திப்பதும் போது கூட ஆண்டவர் சந்திக்கின்றார், இயேசு செயல்படுகின்றார். எனவே வார்த்தையை சுமக்கும் போது வார்த்தை நம்மை சுமக்கும். எனவே இந்த நாளிலே அந்த இறைவார்த்தைக்கு ஏற்றவாறு நாம் நடப்பதற்கு இறைவார்த்தை நம்மை தூண்டி எழுப்புகின்றது. வார்த்தையை கடைபிடிப்பதில் கவனமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தையே வாழ்வு தரும், வார்த்தையே உண்மை. ஏனென்றால் வார்த்தையிலிருந்துதான் நலன் கிடைக்கும், வார்த்தையிலிருந்துதான் வெற்றி கிடைக்கும். எனவே அன்புமிக்கவர்களே, அதிகமான பேர் யூடியூப்ல இருப்பாங்க, இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்க, வாட்ஸ்அப்ல இருப்பாங்க, மற்ற மாதிரி என்னன்னு சொன்ன அரசியல்ல இருப்பாங்க. நேரத்தை அதிகமாக விரயம் செய்வார்கள். ஏனென்றால் அன்புமிக்கவர்கள், அவ்வாறு இருந்தால் கண்டிப்பாக இறைவார்த்தை பலன் கொடுப்பது இல்லை. காரணம், இறைவார்த்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அதிலிருந்து கிடைக்கின்ற வாழ்வை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த இறைவார்த்தை உங்களுடைய முன்னின்று அகற்றாதீர்கள். ஏனென்றால் வெற்றி தருவது இது, நலன் தருவது இது. எனவே இந்த இறைவார்த்தை ஆற்றல் உங்களிடம் வர ஆண்டவர் உங்களோடு இருக்க என்று ஜெபிக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.